ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஆட்டம் காமிச்சிட்டு இருந்த சுடருக்கு நம்ம மல்லி சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இதோட சுடரோட ஆட்டமே க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான தகவல், அதிர்ச்சியான தகவல்லாம் வெளியே வருது. என்னதான் நடந்துச்சு, அப்படி அந்த அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே மல்லிக்கிட்ட பொறுமையாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே இதுக்கு மேலேயுமே பொறுமையாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாருன்னா, மல்லிக்கிட்ட இந்த மாதிரி வெண்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. வெண்பா, மல்லி, விஜய் 3 பேருக்கு தெரிஞ்சதுனால 3 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. கான்ஃபரன்ஸ் காலே தான் 3 பேரும். விஜய் கேட்குறாங்க வெண்பா கிட்ட, வெண்பா குட்டி இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. ரேணுமா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ரேணுமா 2 ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாரு, அதுவும் ரேணுகா அம்மா கிடையாது, அது சுடர், ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் இருந்ததில் அப்படி இருந்துக்காங்கடா. எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மல்லி அம்மா மட்டும்தான் உனக்கு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எனக்கு முன்னாடியே தெரியும்டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்னன்னா, அந்த மொபைல் நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு லாக்கரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜய் மல்லிக்கிட்ட, நீ உடனே போலீஸை அழைச்சிட்டு போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இவ பேர் சுடர், ரேணுகான்ற பேரில் இருக்கான்னு நீ சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கும் ரகுவுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீ எல்லாத்தையுமே சொல்லிடு மல்லி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவுமே, உடனே எப்படிங்க இதெல்லாம் சரியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாகும், நான் தான் இருக்கேன்னு, நீ கவலைப்படாமல் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அனுப்புகிறாரு விஜய். உடனே நம்ம மல்லியும் ரொம்பவே நம்பிக்கையாக போயிட்டுருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி கண்டிப்பாக விஜய் சொல்லிட்டாருன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்க மல்லி அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்லிடு, உண்மையாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன உண்மையாக பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, போலீஸோட வேலையை பார்க்க விடுங்க, சும்மா தேவையே இல்லாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன முட்டாளாயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒன்றும் முட்டாளாகலை, நீங்கள் தான் இவ்வளோ நாளாக முட்டாளாகிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இவ ஒரு பைத்தியம், இவ என் குடும்பத்தை கலைக்கிறதுக்கு இப்படி தான் எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பா, இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை சார் இவங்க